டெலிவரி ஆனதுக்கப்புறம் எக்கச்சக்கமான தாய்மார்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது ஒன்று வரும். ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெளியில் வந்து அதை சொல்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது, அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எங்களால் மருந்தும் தீர்வும் கொடுக்க முடியும். அதனால உங்கள் லைஃப் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசம்ன்றது எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இல்லை, அது எவ்வளோ தூரம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தால் அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிடும். இதுதான் ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நீங்களே உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு மைல்டாக சிம்டம்ஸ் தெரியும் போது. ஃபர்ஸ்ட், உங்கள் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். இது ப்ரெக்னன்சி இல்லை டெலிவரி மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுக்குன்றது மீ டைம் ஒன்று வேணும். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் உங்களுக்கு இருக்காங்களோ வீட்டில், டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். எப்படி நான் இவங்களை கேட்பேன், எப்படி நான் என் மதர் இன் லாவை கேட்பேன், எப்படி என்னோட ஹஸ்பண்டை கேட்பேன். அவர் ஆல்ரெடி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வருவார், எப்படி நான் அவரை நைட் நான் வந்து மூச்சுட்டு இருங்கன்னு சொல்லுவேன். அப்படின்லாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்கன்றது ஐ வாண்ட் ஈச் அண்ட் ஒன் ஆஃப் யூ. ஐ நோ லாட் ஆஃப் விமன் அண்ட் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வாட்ச் மை வீடியோஸ். ஏன்னா நிறைய பேரை நான் டெய்லி நான் சந்திக்கிறேன், நிறைய மெசேஜஸும் பார்க்குறேன். எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு அம்மா நீங்கள் கோத்ரூ பண்ண மாதிரி இன்னொரு அம்மாவை கோத்ரூ பண்ண விடாதீங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக டெலிவரி ஆனவங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரான இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கா, ஒரு காரணமே இல்லாமல் ரொம்ப டயர்டாகவோ இல்லைனா வந்து ரொம்ப அழுக வருது, ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்படுறீங்க, ஒரு லெவல் மீறி போய் யாராலையும் வந்து உங்களுக்கு மற்றவங்களோட பேசவும் பிடிக்கல, அண்ட் உங்களுக்கு வந்து உங்களையும் ஒரு அறியாமல் உங்களை ஹர்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு எதானே செய்யணும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்கள் குழந்தைய கூட ஹர்ட் பண்ணணும்னு தோணுதா? இதெல்லாம் நீங்கள் நார்மல் நினைக்கிறீங்களா? ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் எக்கச்சக்கமான தாய்மார்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது ஒன்று வரும். ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெளியில் வந்து அதை சொல்கிறதில்ல. இந்த வீடியோ பதிவு அப்படி எதானே இருக்குது உங்களுக்கு, அப்படி நீங்கள் சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வெளியில் வந்து சொல்லுங்கள், உங்கள் மகப்பேறு மருத்துவரை அணுகுங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பதிவிலேயே ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி நம்ம பேச போகிறதுக்கு இந்த காரணம் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது, அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எங்களால் மருந்தும் தீர்வும் கொடுக்க முடியும். அதனால உங்கள் லைஃப் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் அண்ட் உங்களால் கம்ப்ளீட்டாகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஃபேஸ்லேருந்து வெளில வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், அப்படி இல்லைனா பேபி ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பேபி ப்ளூஸ் இல்லை போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னா அந்த இங்கிலீஷ் டேர்மே வந்து ப்ளூனா ஃபீலிங் வெரி டல், டயர்ட், லோன்லி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அந்த பேர் வந்தது. ஸோ இனிஷியலாகவே ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்மளுக்கு பாடியில் எக்கச்சக்கமான ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். அது ஒரு ஃபியூ டேஸ் இல்லைனா ஒரு ஃபியூ வீக்ஸ் கூட நம்மளுக்கிட்ட இருக்கலாம். அந்த ஃபியூ வீக்ஸ் இருக்கும் போது சம்டைம்ஸ் ரொம்ப அந்த தூக்கம் கரெக்டாக இருக்காது. மெயின் இஷ்யூவே தூக்கம் இன்மை இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தை தூங்குற டைம் எராட்டிக்காக இருக்கும், நம்மளுக்கும் ஸ்லீப் டிஸ்டர்பிங்காக இருக்கும், அண்ட் நம்ம பாடியுமே எக்கச்சக்கமான ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கிற ஃபேஸ் தான் அந்த டெலிவரிக்கு அப்புறம் நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். கொஞ்சம் ஒரு டல்லாகவும் டயர்டாகவும், இல்லை எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, குழந்தைய பார்க்க வரவங்களாம் வேண்டான்னு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொல்லுறது ரொம்ப காமன். அது வந்து ஒரு ஃபியூ டேஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ் கூட இருந்துட்டு அது தானாகவே மறைஞ்சிடலாம். இதுக்கு பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அடிக்வெட் ரெஸ்ட், அடிக்வெட் ஹெல்ப் அண்ட் நியூட்ரிஷன், நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் குழந்தை தூங்கும் போதே தூங்கி எழுந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் ஹெல்ப் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹெல்ப் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலே இந்த பேபி ப்ளூஸ் இல்லை போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்றது ஒரு ஃபியூ டேஸ் இல்லை வீக்ஸில் போயிடும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸை உங்களால் அந்த பேபி ப்ளூஸை க்ராஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க, இல்லை அது ரொம்ப அலட்சியமாக ரொம்பவே அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே ட்ரான்சிஷன் ஆகி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆகும்.
ஸோ டிப்ரெஷன்றது ஒரு ரொம்ப ஹெவி வேர்டு இல்லை. அந்த வேர்டை வந்து நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்கோம். ஆனால் அந்த வேர்ட் கேரிஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். உங்களோட ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வர ஃபியூ வீக்ஸ் ஆகட்டும், ஏன் சில பேரெல்லாம் ஃபஸ்ட்டு 1 வீக் 10 டேஸில் பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது, தேல் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன். இட் கேன் ஹிட் எனி டைம் ஆஃப்டர் யோர் டெலிவரி. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து உடனே வரணும், இன்னும் 1 வீக் 2 வீக்ஸில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அப்புறம் வராது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட் கேன் ஸ்டார்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் ஆஃப் டெலிவரி, ஈவன் அப் டில் மந்த்ஸ் 2 to 3 months தாண்டி கூட உங்களால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். பின்ன அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் பேபி ப்ளூஸுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் அ வெரி வெரி ஹெவி திங். அதாவது உங்களால் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களோட ஒரு ரொம்பவே பயங்கர ஒரு சோகமாகவும் ஒரு இடத்துல வந்து என்னதான் அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக மற்றவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா கூட உங்களால் வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலுமே ஒரு தனியாக இருக்கணும், ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கணும்னு தோணும். ஒரு காரணமே இல்லாமல் அழ தோணும். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதை பண்ணாலும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே வராமல் இருக்கலாம். கண்டினியூஸாகவே ஒரு இடத்துல தனியாக உட்காரணும், அழுதுகிட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு அதையும் தாண்டி ஒரு யாரான எதான உங்களுக்கு சொல்லிட்டா ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கலாம், சடனாக ரொம்ப கோபம் வந்துடும். உங்களை மீறியே உங்களால் உங்களோட இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதே வேறு யாரையான உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும் போது கூட அந்த அம்மாவுக்கு என்ன தோணுறதுன்னா, நம்ம இப்படி சொன்னோன்னா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடாதோன்ற தோணல் இருக்கும். அதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி, நிறைய மறதி வரைக்கும். நான் இதை பண்ணிட்டேன்னா, நான் காலையில் சில பேரெல்லாம் காலையில் நான் ப்ரஷ் பண்ணேன்னா தலை வாரினேன்னா இது காலையிலையா நைட்டா அது கூட தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அண்ட் இதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசம்ன்றது எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இல்லை, அது எவ்வளோ தூரம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தால் அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த குழந்தையோட பார்வை அந்த குழந்தை கிட்டக்க வந்தாலோ இல்லை யாரான குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து ஃபீடிங்க்கு கொடுத்தாலோ உங்களுக்கு அருவருப்பாக இருக்கலாம், கோபம் வரலாம், ரொம்ப ஆக்ரோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த குழந்தை உங்கள் கண்ணில் பட்டாலே. இதுதான் ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் தாட்ஸ் ஏன் அப்படி வருது, அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட லைஃப் ப்ரெக்னன்சி முன்னாடியும் டெலிவரிக்கு முன்னாடியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ இல்லை. இப்போ குழந்தைன்னு வந்த உடனே தூக்கம் சரியாக இருக்கிறது இல்லை, சரியாக சாப்பிட முடியறதில்ல, நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் போக முடியல, நம்ம நினச்ச அளவுக்கு டைமில் நம்ம எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஸோ இது எல்லாமே யாருனால வந்தது அப்படின்னு ஒரு தாட் வரும். அப்போ அந்த குழந்தைனால தான் வந்ததுன்னு அம்மாக்களுக்கு அது தோணும் போது அந்த குழந்தை மேலேயே ஒரு கோவமும் வெறுப்பும் வரும். அவங்கள மட்டுமே ஹார்ம் பண்ணிக்கிறதையும் விட்டு, அவங்களுக்கு எதான பண்ணிக்கிறத விட்டு அந்த குழந்தையும் எதான பண்ணுவோமோ. நிறையா ஒரு ரேராக இருந்தாலும் சரி கேசஸ் எல்லாமே நம்ம பேப்பர்லேயும் பார்த்துருக்கோம், இல்லை நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்த்துருக்கோம். அதுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு சின்ன ஒரு அதுக்கான உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே, அது சின்னதாக இருக்கும் போதே ஒரு டாக்டரை மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிட முடியும். இவ்வளோ சிவியர் ஸ்டேஜுக்கு போகாமல் அதை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் பார்ட்டில் இது ஏன் நடக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும்ல, இருந்தது டாக்டர் பட் நான் ஐ வாஸ் ஹாப்பி. ஏன் டாக்டர்ஸ்க்கு எத்தனை பேர் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றியும் இல்லை பேபி ப்ளூஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு எங்களையும் மீறி அந்த மாதிரி நடந்திருக்கு தெரியுமா? ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு புது தாயாக இருந்தால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு தீர்வு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா அந்த தீர்வு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வெளியில் வந்து சொல்லலாம் இது உங்கள் மேலே தப்பு இல்லைன்றது நான் சொல்லணுன்றதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நான் சொன்னது. முதல்ல ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், குழந்தை பிறந்த உடனே எல்லாரோட அந்த ஃபேமிலியோட என்டையர் கான்சன்ட்ரேஷன் ப்ரெக்னன்சி போது எப்படி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் அந்த தாய்க்கும் இருந்ததோ கம்ப்ளீட்டாகவே அந்த அட்டென்ஷன் குழந்தைக்குள்ளே போயிடும். அது மோர் ஸோ ஒரு குழந்தை இல்லைன்னா ரெட்டை குழந்தையாக இருந்தால் ரொம்பவே டிஃபிகல்ட். அந்த கம்ப்ளீட் அந்த ஃபேமிலி கான்சன்ட்ரேஷன் எல்லாமே குழந்தைகிட்ட போகும்போது என்ன ஆகுது, அந்த அம்மாவுக்கு வந்து தூக்கம் இன்மை, தூங்க முடியாது சரியாக டைமுக்கு, சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்ல, ஹைட்ரேஷன் சரியாக பண்ணுறதில்ல, அண்ட்
இது எல்லாமே இருந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு சொல்லணும்னா, அந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். டெலிவரி ஆன உடனே அந்த ஹார்மோன் எல்லாமே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் டெலிவரி கம்ப்ளீட்டாக இட் வில் ஆல்மோஸ்ட் கம் டு 0 லெவல். அந்த டிராஸ்டிக் ஹார்மோன் சேஞ்ச், அது ப்ரொஜெஸ்ட்ரான் ஆகட்டும் இல்லை தைராய்டு ஆகட்டும், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு எக்ஸசிவாக அந்த பாடி ஒரு ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ், இரிட்டேஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ் இது எல்லாமே வருது. இதெல்லாம் ஹார்மோன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இமோஷனல். இப்போ இந்த இமோஷனல் ஃபேக்டர்ஸ் ஆகட்டும் இல்லைனா இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அது எதனால் வருது? முன்னாடியே உங்களுக்கு ப்ரையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எதான இருந்ததுன்னா, ஒரு மூட் டிஸார்டர்ஸ் இல்லைனா ஆப்சசிவ் டிஸார்டர்ஸ், இல்லைனா நிறையா பேஷண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி சைக்காட்ரிக் ஆன்டிசைக்காட்ரிக் மெடிசன்ஸில் இருப்பாங்க ஃபார் ஸ்லீப்னஸ்னஸ், ஒரு தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு. இல்லை சில அம்மாக்கள் ஆல்கஹால் அப்யூஸ் இருக்கட்டும் இல்லைனா ஸ்மோக்கிங், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குமே எக்கச்சக்கமான பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரும். இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேறு என்னெல்லாம் உங்ககிட்டேருந்து இல்லை அவுட் சைடில் அப்படின்னா, எதர் உங்களோட மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லைனா உங்கள் இன்லாஸ் கிட்டேயோ சண்டைகள் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இறந்து போயிருக்கலாம், அதுவாக இருக்கலாம். இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஃபினான்ஷியல் பேர்டன் சொல்லுவோம். நீங்கள் அந்த குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணணும், அது ஃபீடிங் ஆகட்டும் இல்லைனா க்ளோத்ஸோ இல்லைனா நிறைய உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் உங்கள் ஃபினான்ஷியல் இதுலேருந்து பாக்கெட்லேருந்து போக வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெயின் தான். ஸோ இதெல்லாம் தான் மெயின் காரணம் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கு. இப்போது நம்ம தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வெளியில் சொன்னால் அதுக்கு தீர்வு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வெளியில் சொல்லும் போது அதுவே ஏர்லியாக சொல்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அதுக்கு நம்ம 2 விதமாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று சைக்கோதெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ ஒரு கவுன்சிலர்கிட்டையோ நம்ம மனம் விட்டு ஃப்ரீயாக, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேச முடியாது, ஏன்னா அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம். ஆனால் அது ஒரு முகம் தெரியாத அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுறதுன்றது ஃப்ரீயாக பேச முடியும். ஸோ அது பேர் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். 2வது மெடிக்கல் தெரப்பி. நிறைய பேருக்கு இது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறதுன்றது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, மெடிக்கல் தெரப்பியில் என்ன தான் நம்ம பண்ண போகிறோம்? மெடிக்கல் தெரப்பி எதுக்கு? பிகாஸ் உங்களோட லெவல்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், அந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஆன்டி டிப்ரெசன்ஸ்ன்னு கொடுக்கறது உண்டு. அண்ட் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் டைரெக்டாகவே பிரெயினில் போய் பிரெயின் கெமிக்கல்ஸை ஆல்டர் ஆகிற பிரெயின் கெமிக்கல்ஸை ட்ரீட் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லை, முன்னாடியே அவங்க ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுத்தவங்களாகட்டும் அண்ட் இல்லை ப்ரெக்னென்சிலையும் கண்டினியூ பண்ணுறவங்க, அவங்களுக்கு நிறைய மெடிசின்ஸ், எக்கச்சக்கமான மெடிசின்ஸ் சேஃப் டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிசின்ஸ்லேயும் உண்டு. ஸோ எல்லா மெடிசின்ஸும் பிரெஸ்ட் ஃபீடிங் வழியாவோ இல்லை மில்க் வழியாவோ பேபி அஃபெக்ட் பண்ணாது. அது உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர நீங்களா செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. ஸோ த ரீசன் வை நீங்கள் வெளியில் சொல்லணுன்றதுக்காக ரீசனே ட்ரீட்மெண்ட்டும் கவுன்சிலிங் செஷன்ஸும் பண்ணால் அந்த மைல்டாக இருக்கிற அந்த ப்ராப்ளம் சிவியராக உங்கள் பேபியை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பெருசாக ஆகாமல் வைக்கிறதுக்கு எங்களால் தவிர்க்க முடியும். அண்ட் இதையும் தாண்டி நாங்கள் அந்த கவுன்சிலிங் செஷன்ஸில் என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களே உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு மைல்டாக சிம்டம்ஸ் தெரியும் போது. ஃபர்ஸ்ட், உங்கள் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். இது ப்ரெக்னன்சி இல்லை டெலிவரி மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுக்குன்றது மீ டைம் ஒன்று வேணும். அந்த மீ டைம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்காக உங்களோட டைம், உங்கள் பாடிக்காகவும் உங்கள் பாடிக்கு போகிற அந்த கோத்ரூ பண்ணுற சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணுங்கள், அடாப்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் நாட் கோன் டு பி பெர்மனன்ட். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதும் சரி, இல்லை டெலிவரி ஆகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகட்டும், மேக்ஸிமம் போனால் ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸோ தான் நம்ம அந்த பாடி சேஞ்சஸ் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் தாராளமாக you can start working out and தாராளமாக you can go out with friends and family and நிறைய திங்ஸ் செட்டில் ஆகும். ஸோ அந்த இனிஷியல் ஃபியூ வீக்ஸ் இல்லைனா அந்த ஃபியூ மந்த்ஸுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஸ்கெட்யூல் போடணும். ஸ்கெட்யூல் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் உங்களுக்கு இருக்காங்களோ வீட்டில்,
டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். எப்படி நான் இவங்களை கேட்பேன், எப்படி நான் என் மதர் இன் லாவை கேட்பேன், எப்படி என்னோட ஹஸ்பண்டை கேட்பேன், அவர் ஆல்ரெடி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக வருவார், எப்படி நான் அவரை நைட் நான் வந்து மூச்சுட்டு இருங்கன்னு சொல்லுவேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஈவன் ஒரு 1 hour ஆஃப் ஷார்ட் நேப், சே வந்து ஒரு 9 o'clock இந்த நைட்டோ இல்லைனா ஈவன் ஒரு 6 o'clock இந்த ஈவினிங்கோ அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த குழந்தைய அவர் கையில் கொடுத்துட்டு அந்த 1 hour ஆஃப் ஷார்ட் நேப் கூட அது உங்களோட மீ டைம் தான். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்களே பேம்பர் பண்ணிக்கலாம். உங்கள் பாடி இஸ் யோர் பாடி. அண்ட் டெஃபினட்டாக அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் ப்ளஸ் ரோப்பிங் இன் அதர் பீப்புள், அதாவது உங்களை கூட இருக்கிறவங்களோட ஹெல்ப் வாங்கிக்கோங்க. அது சின்னவங்களேருந்து பெரியவங்கள, உங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தையா கூட இருக்கலாம். ஏன் நிறைய பேர் இங்கே எனக்கு கன்சல்டேஷனுக்கு வரவங்க கூட அவங்க அம்மா வந்து எனக்கு கன்சல்டேஷன் ரூமில் இருக்கும்போது முதல் குழந்தை தான் அந்த 2வது குழந்தையும் மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கோம், இல்லை தூங்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தை மடியில் வச்சுருப்பாங்க. ஸோ டோன்ட் ஹெசிடேட். யோர் கிட்ஸ், அதுவும் உங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைங்க, தே வில் ஹெல்ப் யூ அ லாட் வென் யூ ஆர் கோயிங் த்ரூ அ டிஃபிகல்ட் ஃபேஸ். செகண்ட், whenever you are down, எதுவாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பகிருங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் யார் க்ளோஸ்ன்னு நினைக்கிறவங்களோ கண்டிப்பாக அவங்க தப்பாகவே நினச்சிக்க மாட்டாங்க. அந்த 2வது பாயிண்ட், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது அது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அது பெருசாக வரதுக்கு முன்னாடி கம்யூனிகேட், ஓப்பன் அப். உங்களோட மன ப்ராப்ளம் எல்லாமே, மனசில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் யாருக்கிட்டையான ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபெலோ, இப்போ உங்களுக்கு யாரானா தெரியும், குழந்தை பிறந்தவங்களுக்கு தெரியும், இல்லை அவங்க இப்போ தான் பிறந்து ஒரு 6 months 1 year அவங்க குழந்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் பேசுங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து நிறைய ரிலீஃப் கொடுக்கும். அவங்களும் நிறைய எக்கச்சக்கமான டிப்ஸ் கொடுப்பாங்க. அது செகண்ட் பாயிண்ட். ஸோ ஓப்பன் அப், கம்யூனிகேட். தனியாக ஒரு ரூமில் போய் அடைஞ்சு கிடக்காதீங்க. ஏன்னா திஸ் லைஃப், இந்த ஃபேஸ் ஆஃப் பேரண்டிங் அண்ட் இந்த பேரண்ட்ஹுட்ன்றது ரொம்ப நாள் நீடிக்காது. நீங்கள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அவங்களோட ஃபேஸை என்ஜாய் பண்ணுறது தான் நீங்கள் உங்கள் லைஃப் நீங்கள் இது பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்ட், கம்யூனிகேட். தேர்ட் பாயிண்ட், உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தூங்கணும்னு தோணுறதோ, இல்லை உங்களுக்கு வந்து குழந்தை, யூஸ்வலாகவே நாங்கள் சொல்கிறது வந்து குழந்தை தூங்கும் போதே நீங்களும் தூங்குங்க, அவங்க சாப்பிடும் போது சாப்பிடுங்க. எதுக்காகவும் உங்களோட சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற ஹாபீஸ் ஆகட்டும், சே வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பிடிக்குமோ, இல்லைனா உங்களுக்கு வந்து சிங்கிங், லிசனிங் டு மியூசிக், இல்லை டான்ஸிங், நீங்கள் என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியுமோ, எது வேணாலும் அந்த ஒரு in a day half an hour to 45 minutes அது நீங்கள் பண்ணுங்க. அது விடவே விடாதீங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸசிவாக ஃபிசிக்கலி ஸ்ட்ரெயின் ஆகாமல் எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே தாண்டி நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் விடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட மகப்பேறு மருத்துவரை அணுகுங்க. ஏன்னா அவங்க மூலியமாக எங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு மெடிசினல் ட்ரீட்மெண்ட், அதாவது த்ரூ மெடிசன்ஸ் ஆகட்டும், இல்லைனா சைக்கோதெரப்பி ஆகட்டும், ஜஸ்ட் ஒரு 1 or 2 sessions கூட போதும் உங்களை வந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு. ஸோ அதை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. நம்ம இப்போது இந்த வீடியோட லாஸ்ட் பகுதியில் இருக்கோம். இதுதான் ரொம்பவே ஆக்சுவலாக முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசினது கூட நான் பார்த்ததில்ல. Postpartum depression in fathers. இதை பற்றி எவ்வளோ பேர் தான் பேசியிருக்காங்க. லிட்டரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இதை பற்றி பேசினதில்லை. நான் சொன்னேன் இல்லையா, ப்ரெக்னென்சியில் எப்படி வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு ஃபுல் அட்டென்ஷனும் குழந்தைக்கிட்ட போகிறதோ, டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஹஸ்பண்டோ இல்லைன்னா அந்த குழந்தையோட அப்பாக்கோ எவ்வளோ பேர் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காகவே அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதும் சரி, எக்ஸசிவாக ஃபினான்ஷியல் பேர்டன்றது அவங்க மேலே வரும். குழந்தை பிறந்த உடனே அந்த என்டையர் டைனாமிக்ஸ் இந்த ஃபேமிலி சேஞ்சஸ். நினச்ச மாதிரி வெளியில் போக முடியாது, நினச்ச மாதிரி அவங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்கிற டைம், ஏன்னா ஒரே ரூமில் இருக்கும் போதோ இல்லைன்னா அந்த குழந்தை அழும் போதோ கண்டிப்பாக அவங்களோட தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகுது. ப்ளஸ் அவங்க அடுத்த நாள் எழுந்து ஒர்க்குக்கு போகணும், அவங்க குழந்தை தூங்குற டைமில் அவங்களால தூங்கவும் முடியாது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இன் மென் is also very very important. அதுவும் ஒரு நியூ ஃபாதராக இருந்து அந்த ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ் குழந்தை பிறந்து இருக்கும் போது அப்பாக்களுக்குமே சேஞ்சஸ் நடக்கும். அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன். எப்படி வந்து அம்மாவுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் கம்மியாகிறதோ லெவல்ஸ், அதே மாதிரி அப்பாவும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் லெவல்ஸ் வேரி ஆறுதுனால கூட
அவங்களுக்கும் டிப்ரெசிவ் ஸ்டேட் போக முடியும். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் அம்மாக்களுக்கு சொன்ன மாதிரியே தான் ப்ரீவியஸாகவே அந்த அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்து ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருந்தாலோ இல்லை ஒரு மூட் டிஸார்டர்ஸ் முன்னாடியே வந்து சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் அதுவும் alcohol is extremely depressive. ஏன்னா alcohol is a depressant. ஸோ வந்து நீங்கள் alcohol எடுக்கும் போது அதாவது மது அருந்தும் போது அதுவும் it will make your depression even worse. mood swingsum கொண்டாக்கும். அண்ட் நிறையா இதனால வந்து excessive fight between couples, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபைட்ஸும் நடக்கும். இதுவே அப்பாக்களுக்கு எப்போ ஜாஸ்தி ஆகும்னா அம்மாவுக்கு டிப்ரெஷன் இருந்தது அப்படின்னா அது அப்பாக்களுக்கும் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அண்ட் அவங்களாலையுமே இதே நான் அம்மாக்களுக்கு சொன்ன அதே சிம்டம்ஸ் அவங்க வந்து அப்பாக்களுக்கும் இருக்கலாம். அவங்க நிறைய பேர்டன் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் அவங்களால சடனாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் அது டெலிவரிக்கு சார்ஜஸ் ஆகட்டும் இல்லைனா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சார்ஜஸ் ஆகட்டும் அதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு எப்படி பிளான் பண்ணணும், எக்கச்சக்கமான தாட்ஸ் அவங்க மைண்டில் வந்து ஓட ஆரம்பிக்க முடியும். ஏன்னா அதுக்கு ஏன்னா அம்மா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்போ அவங்க ஒர்க்கை ரெஸ்யூம் பண்ண போகிறாங்க, ஏன்னா அந்த சம்பளமும் அவங்களுக்கு அப்போ கிடைக்காது. ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் விச் வில் ரன் இன் அ நியூ பார்ன் பேபிஸ் ஃபாதர்ஸ் மைண்ட். ஸோ அவங்களுக்குமே நான் சொன்னேன் என்னெல்லாம் டிப்ஸ் நான் வந்து அம்மாக்களுக்கு சொன்னேனோ அதே தான் அப்பாக்களுக்கும். ஐ திங்க் ஆஸ் அ ஃபேமிலி அது வந்து ஃபஸ்ட்டு குழந்தையாகட்டும் இல்லைனா செகண்ட் குழந்தையாகட்டும் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் எல்லாருமே ஒன்றா நீங்கள் ஜெல் பண்ணால் மட்டுமே யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் அ ப்ரெக்னன்சி இன் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபேஸ். லாஸ்ட் ஐ வுட் வாண்ட் டு ஃபினிஷ் வித் 3 important things. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது ஓப்பன் அப், கம்யூனிகேட். உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சது அப்படின்னா வெளியில் அதை வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், யார்கிட்டேன்னு சொல்லுங்கள், உங்கள் டாக்டரை அணுகுங்க. செகண்ட், அந்த ஃபேமிலியில் இருக்கும் போது அந்த ஃபேமிலியோட ஹெல்ப் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்புமே உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. எல்லா வேலையும் நீங்களே பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்குன்றது ஒரு மீ டைம்ன்றது கொடுத்துக்கோங்க. தேர்ட், லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு டாக்டர் கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணாதீங்க. இனிஷியல் ஃபேஸஸ் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தாலே அந்த உங்கள் மகப்பேறு மருத்துவரை அணுக மறுக்காதீங்க. அண்ட் இது எல்லாத்தையும் மீறி நான் இன்னொன்று கேட்கறது மட்டும்தான், இப்போ நீங்கள் டெலிவரி ஆகிருக்கீங்களா இல்லை நீங்கள் உங்களுக்கு முன்னாடி டெலிவரி ஆகி யூ ஹவ் கான் த்ரூ ஆல் தீஸ் சேஞ்சஸ், நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்கன்றது ஐ வாண்ட் ஈச் அண்ட் ஒன் ஆஃப் யூ. ஐ நோ லாட் ஆஃப் விமன் அண்ட் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வாட்ச் மை வீடியோஸ். ஏன்னா நிறைய பேரை நான் டெய்லி நான் சந்திக்கிறேன், நிறைய மெசேஜஸும் பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் எப்படி சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கட்டும் இங்கே ஓப்பன் அப் பண்ணுங்கள், இங்கே கம்யூனிகேட் பண்ணுங்கள், எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு மதருக்கு கூட இது ஆக்சுவலாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் நீங்கள் கொடுக்குற டிப். ஸோ டு நாட் ஹெசிடேட் டு கமெண்ட், ஷேர் திஸ் வீடியோ வித் எவ்ரி ஒன். யாரெல்லாம் இந்த ஃபேஸில் இருக்காங்கன்னு தெரியுதோ உங்களோட ஐடியாஸ் உங்களோட டிப்ஸ் பகிருங்க. அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு அம்மா நீங்கள் கோத்ரூ பண்ண மாதிரி இன்னொரு அம்மாவை கோத்ரூ பண்ண விடாதீங்க. லெட்ஸ் ஆல் ஸ்டே டுகெதர், stay united, be happy. Pregnancy is a very beautiful phase, more so beautiful when you have the baby in hand. So keep smiling, stay strong. See you soon in my next video.